பாருங்கள், நான் ஒரு மீன் வந்ததுன்னா உங்களுக்கு நான் பிடிச்சி சூப்பராக ஒரு ஃப்ரை. பார்த்தீங்களா? என்ன தெரியுதுங்களா? உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவன். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியும், நடிகர் இளவரசன். புரிஞ்சுதுங்களா? நிறைய சீரியல் பார்த்துருக்கீங்க, நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க, கிச்சன்லேயே என்ன பார்த்துருக்கீங்க. சமையலில் புதுசாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இனிமேலும் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ சொல்ல போகிறது ஒரு புது என்விரான்மெண்ட், எனக்கு பிடிச்ச சூழ்நிலை, இயற்கையோடு இணைஞ்ச ஒரு சூழ்நிலை. அப்படியே போகிற ஓடையில் தண்ணி குடிக்கிற மாதிரி போகிற ஓடையில் அப்படி பிடிச்சி அங்கேயே எல்லாம் தயார் பண்ணி அங்கே இருக்கிற அவைலபிள் ரா மெட்டீரியல்ஸை வச்சு அப்படியே ஒரு ஃபிஷ் ஃப்ரை. நம்ம இப்போ அந்த ரிவருக்கு போக போகிறோம். ஓகே, பார்த்து பெரிய பள்ளம். இங்கே வாங்க, கமான். அள்ளி விடுறாரு பாருங்க. நான் ஒரு மீன் வந்ததுன்னா உங்களுக்கு நான் பிடிச்சி சூப்பராக ஒரு ஃப்ரை. இது பாருங்க, இந்த இயற்கையோட ஒரு சேர்ந்த மீன் வருது. மீன் வருது. போயிடுச்சுடா, போயிடுச்சு. அச்சோ, மிஸ். என்ன எடுத்துக்கலாம், இது வேணாம் அப்படி. ஓஹோ, இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். மஞ்சள் தூள், விரல் மஞ்சள், இது மசாலா தூள், உப்பு, சின்ன வெங்காயம், பெப்பர், ஆயில். சூப்பர் மீன் கிடச்சிருக்கு நமக்கு. லக்கு, சூப்பர் மீன் கிடச்சிக்கு. இந்த ஆற்று மீன் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மஞ்சள் எடுத்துக்கிட்டேன். சால்ட், பார்த்தீங்களா? இப்போ இது ஒன்று அப்படி இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கொடுப்பா, சமையல் முடிச்சிடுறேன். இது மலங்காடு, திடீர்னு மஞ்சு மூட்டை வரும், இருட்டாயிடும், மழை வரும். அதுக்காக நம்ம டக்குன்னு சமையல் முடிக்கணும். இப்போ நம்ம ஒன்று மஞ்சள் கல் உப்பு போட்டோம்ல, இந்த மஞ்சள் கல் உப்பு போட்டதை வாஷ் பண்ண போகிறேன். பக்கா வாஷ் பண்ணிடுறேன். இப்போ தான் ரியல் குக்கிங். இப்போது கல்லுப்பு கொஞ்சம் போடுவேன். இது சில்லி தூள், மசாலா மீனுக்கு இருந்தது, அவ்வளோதான். இது பெப்பர் தூள், பெப்பர். தனியா, இது கார்லிக்கு, இது சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நம்ம இடிக்க போகிறேன். இடித்து இதில் போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கோம். அது கொஞ்சம் ஃபயர் நல்லா வந்தால் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். நான் போய் அடுப்பை பற்ற வச்சுட்டு வரேன். இப்போ வாங்க, கமான்.
இது போதை புல் லெமன் கிராஸ், ட்ரை லெமன் கிராஸ் இது. மீன் ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி கொண்டு வந்துடும். ஓகே கமான் கமான். பாருங்க ஹா ஹா. இதில் நம்ம வந்து எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு வாட்டி ஷேலோ ஃப்ரை பண்ணிவிடுவேன் ஃபிஷ்ஷை மட்டும். நான் வந்து இந்த மசாலாவை வந்து அப்படியே இலையில் வச்சு ஆயிலை வச்சு அப்படியே நெருப்பில் போட போகிறோம். வாழையில் தான் அதுக்கு வெசல். முதல்ல ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். ஃபிஷ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ரைட். இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபிஷ்ஷை நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணிக்குவோம் அடுப்பில் வச்சு. ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன், இந்த வெசலில் பண்ண போகிறேன். ஓகே, ஓடிக்கலாம். ரைட். ஓகே சரி. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய், தேங்காய். அப்பா. ஓகே. ஓகே. நம்ம அரைச்சி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், மசாலா தூள்லாம் சேர்த்துது. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயை இதுதான் ஃபைனல் ப்ராசஸிங். அந்த நெருப்புலேயே அது வந்து அப்படியே தந்தூரி ஆகிடும். ஒரு 10 minutes இது ரெடி ஆகிடும். இது ஃபிஷ்ஷு ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஆஹா, சூப்பர். அடாடா, சூப்பருங்க. அதாவது ஒரு தந்தூரியுடைய ஃப்ளேவரும் வருது, இந்த கோலுடைய ஃப்ளேவரும் வருது. என்ன அழகாக குக்காக இருக்குது பாருங்கள். டைரெக்டாக அடுப்பில் வெந்திருக்கு. அதுக்கு முன்னாலேயே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. வாசனை பிரமாதமாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள். சூப்பர். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே அந்த கார்லிக்கு, அந்த பூண்டு வெங்காயத்துடைய ஃப்ளேவர் சேர்ந்து, பெப்பர் ஃப்ளேவர்லாம் சேர்ந்து அடாடாடாடா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். பூ மாதிரி வெந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நானே. என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு இயற்கையோடைய அப்பப்போ இணைஞ்சிருங்க. எங்கேயா அவுட்டோர் போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.
அங்கே என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு ஒரு குக் பண்ணுங்கள். எப்போ பாரு நம்ம காங்கிரீட் ஜங்கல்லே இருக்கோம், ஒரு கிரீன் ஜங்கலுக்கு வாங்க. இங்கே பாருங்கள் யார் கொடுப்பா, சூப்பராக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணணும், அதான் என்னுடைய விருப்பம். நான் மட்டும் இது காட்டுறது உங்களுக்கு இல்லை, நீங்களும் இந்த மாதிரி அவுட்டோர் போங்க, என்ஜாய். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. என் கூட இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு, கேட்டதுக்கு, ரசித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.